ப்ளீஸ். இந்த படத்தினுடைய அடுத்த பாடல் நீங்க கேட்டீங்க அண்ட் கண்டிப்பா இந்த சாங் வந்து நிறைய பேர் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஞாபகத்தெல்லாம் உங்களுக்கு தோண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு வந்து அனிருத் ஒரு क्वेश्चन கேட்கணும்னா சார். முக்கியமான क्वेश्चन. இந்த படத்துக்காக நீங்க கம்போசிங்க்கு எந்த கண்ட்ரிக்கு போனீங்க? ஆக்சுவலி நான் மெடிட்டரேனியன் ஏரியால வந்து ஒரு மெரினா பீச் இல்ல சார், எல்லாமே ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர், கோடம்பாக்கம் அந்த மாதிரி தான் சார். ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர், கோடம்பாக்கம். சோ நம்ம ஊர்ல கம்போஸ் பண்ணப்பட்ட பாடல் தான் எல்லாமே. ஆமா சார். சோ ஃபாரின் போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா? இல்ல சார். அதெல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் மாட்டுவார், அப்ப பாத்துக்கலாம். இல்ல சார். அப்படி இல்லையா சார்? ஓகே சார், போனீங்கன்னா தான் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டா கூப்பிடுங்க சார். கண்டிப்பா சார். ஓகே, கண்டிப்பான்னு சொல்லிட்டாரு. அண்ட் அனிருத் சார், அடுத்த பாடல் என்ன மாதிரியான ஒரு சாங்? இப்போ நீங்க தனுஷ் சார் வந்து கொலவெறி பாடியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். கொலவெறி மாதிரி இல்லாம ஒரு அதர் எக்ஸ்ட்ரீம்ல வந்து தனுஷரும் ஸ்ருதி ஹாசனும் சேர்ந்து ஒரு டூயட் பாடியிருக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ ஒரு ஹீரோ ஹீரோயின், நடிச்ச ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்களே அவங்களுக்கு வாய்ஸ் ரெண்டர் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குல்ல. ஸோ இப்போ இந்த மேடையில வந்து அந்த பாட்டு எங்களுக்காக ரெடியா? கண்டிப்பா சார். ஓகே, உங்களுக்காக இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சாங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. எங்களுக்கு என்ன மாதிரி பாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற. அது ஒரு லவ் சாங்கா இருக்குமா இல்ல சம குத்து பாடலா ஏதாவது இருக்குமா? இப்பதானே சொன்னாரு அவர் டோட்டல் கான்ட்ராஸ்டா. எதுக்கு இங்கிலீஷ் பேசுறீங்க? இந்த ஆள்கிட்ட புரிய மாட்டேங்குது பாருங்க. அது நான் சொன்னேனே, அவர்கிட்ட அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ரொமான்டிக் சாங் பாட்டு கேப்பமா? கேப்போமே. ஓகே, இது உங்களுக்காக இந்த பாடலை பாடுவதற்காக லெட்ஸ் வெல்கம் தனுஷ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் ஏய், என்னம்மா இவ்வளவு ஹை பிச்லாம்? நான் அவங்க ப்ரொஃபஷனல் சிங்கர், அவங்க பாடுவாங்க, நான் பாடணும்ல. கொஞ்சம் பிச்சு குறைச்சிக்கலாம். ஏதோ ஒரு ரிதம். ஏய் ஏய் ஏய், இது என்னமா? மெலடி மெலடி. ஏதோ நல்லதா ஒரு சின்ன மெலடிக்கு ஒரு ரிதம். நைஸ், ஐ லைக் பிட்ச். இன்னும் கொஞ்சம் லோவா. இதோட லோவா பாடினா ரொம்ப கேவலமா இருக்கும். ப்ளீஸ். சரி, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். அட்ஜஸ்ட் பண்றீங்களா? ட்ரை பண்ணு. ரெடி? உனக்குள் பார்க்கிறேன், உள்ளதை சொல்கிறேன், உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். இமைகள் மூடி அருகினில்
என்னால முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்ல, ஸ்கிரிப்ட் மட்டும் கரெக்டா, லிரிக்ஸ் மட்டும் பாடுங்க. ஓகே, நீங்களும் அவங்க பாடினா வாசிப்பீங்களா சார்? கரெக்டா ஸ்கிரிப்டோட லிரிக்ஸ் பாடுங்க, கரெக்டா பாட்டு மட்டும் பாடுங்க. ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது வந்து பின்னாடி பாட்டு போட்டு லிப்சிங்க் இல்ல, ஆக்சுவலா பாடுறதுனால கண்டிப்பா தப்பா தான் பாடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நைஸ், எனக்கு கேட்கவே இல்லை. வெரி நைஸ், வெரி வெரி நைஸ்ல, வெரி நைஸ்ங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு இதை பத்தி கருத்து சொல்றதுக்காக முக்கியமான ஒருத்தர் வரேன் இருக்காங்க. ஆமா, ஏன்னா நான் வந்து இப்ப உள்ள வரும்போது இப்ப பாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்ல அவங்க கேட்பாங்க. கால் ஐஸ்வர்யா மேம் ஆன் ஸ்டேஜ். இந்த பாட்டை பத்தி உங்களுடைய கருத்து. பாட்டு எப்படி இருந்துச்சு மேம்? பாட்டு எப்படி? இது படத்திலே இல்ல, இப்ப இவங்க பாடுனது. இப்ப இவங்க பாடினது எப்படி இருந்துச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, எங்களோட கருத்து என்னன்னா, பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது, நடுவுல டான்சிங் எல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னு அதெல்லாம் சொல்லவே இல்லையே. தனுஷ் சார், அது பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. வாட் இஸ் தி பாயிண்ட்? உங்களை பாட தானே சொன்னோம், எதுக்கு நடுவுல டான்ஸ் ஆடுனீங்க நான் கேக்கலீங்க சார். பிகாஸ் நம்ம வந்து ஓவர் கமிட்டட் ஆர்டிஸ்ட். பேசிக்கா எந்த பொண்ணே நான் பேச விடுறதே இல்ல. இல்ல, இப்ப தெரியுது நீங்க செட்ல எவ்வளவு தவிச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல, அது நான் எதுக்கு சொல்றேன்னா, இல்ல பாத்தீங்களா டப்பு நான் ஏதாவது சொல்லிட வேண்டியதா இருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு மெசேஜ் சொல்லி வரேன். சொல்லுங்க. எஸ், பாடுறது, ஆடுறது, நடிக்கிறது, அதான் என் வேலை. நான் ஆடினா நீங்க வேணான்னு சொல்லுவீங்களா? அவங்க கேட்டாலும் நான் பண்ணுவேன், அவங்க கேட்கலனாலும் நான் பண்ணுவேன். கரெக்ட், அவர் ஆடலாம். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த பாட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. அண்ட் பிக்சரைஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? பயங்கர கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கான்சியஸா இருந்துச்சு. ஏன்னா இந்த பாட்டுல வந்து நான் ஒரு ஸ்கூல் பையனா நடிக்கிறேன். ரொம்ப கூச்சமா இருந்தது எனக்கு. அங்க அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு இறங்கி கீழே வர்றதுக்கே ரொம்ப கேவலமா இருந்தது. பட் எப்படியோ சகிச்சுக்கிட்டு பண்ணிட்டேன். பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த பாட்டு பண்ணும்போது. எஸ், இருந்தாலும் நீங்க ஸ்கூல் பையனா நடிச்சது அன்கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு அப்படியே ரியலா ஒரு 10-15 வருஷம் பேக்ல பார்த்த மாதிரி இருந்தது அது பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி, அது இப்படிதான் இருந்தது உண்மையிலேயே அன்கம்ஃபர்டபுளா? ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. இறங்கி வரும்போது எல்லாம் என்னவோ மாதிரி பாக்குற மாதிரி இருந்தது. ஓகே, அண்ட் இந்த பாட்டு நீங்க நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்கூல் பொண்ணா தான் நீங்களும் நடிச்சிருப்பீங்க, ரெட்டை ஜடை, யூனிஃபார்ம் அந்த மாதிரி. அது வந்து ஸ்கூல்லே விட்டுட்டுலாம் சந்தோஷமா ஸ்கூல்ல வந்து அம்மா வந்து எண்ணெய் போடுறது, ஜடை எல்லாம் போடுறது, அது அங்கே மறந்துட்டுலாம் நினைச்சா இந்த படத்துக்கு ரெட்டை ஜடை யூனிஃபார்ம், ரெட்டை ஜடை யூனிஃபார்ம், அவரை கையில பேக், லஞ்ச் பேக் எல்லாம் வச்சு, அது எப்படி சொல்றது, ஒரு சைக்கிள் எல்லாம் ஓட்ட வச்சு, சைக்கிள், அந்த சைக்கிள் அவங்க ஓட்டுறதுக்குள்ள கேகேஆர்ல இருக்க பாதி பேர் வந்து கிட்டத்தட்ட கார்லாம் கூட ஓட்டு போயிட்டாங்க. அவங்க பக்கத்திலே டிராவல் பண்ணி கார்லாம் போனாங்க, இவங்க சைக்கிள் கரெக்டா ஓட்டுறாங்களா இல்லையா. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க. அண்ட் டைரக்டர் மேம், இந்த ஸ்கூல் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது? அவர் வந்து ஹீரோ சார் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னு சொல்லி, பட் அவரை அந்த கேரக்டர்ல நீங்க எப்படி யோசிச்சீங்க? சோ எப்படி இருந்தது யோசிக்கும் பொழுது ஸ்கிரிப்டா பண்ணும்போது? இல்ல, எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேரை மட்டும்தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்கூல் பசங்களை காட்ட முடியும், வேற யாரையும் காட்ட முடியாது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை மாதிரி இருக்கு, அவரை நான் இன்னும் சின்ன பையனா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவரு ஸ்கூல் யூனிஃபார்ம், அவரை நான் சின்ன பையனா பார்க்க தேவையில்லை. எங்க வீட்டுல யாத்திரை அவரை மாதிரியே இருக்காரு, இவர் எதுக்கு நான் சின்ன பையனா பார்க்கணும்? உண்மையிலே அந்த விஷயத்துல ரொம்ப லக்கி நீங்க. அவர் ரொம்ப நாளாவே எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பையனா தான் இருக்காரு. சார், நீங்க எப்போ வளருவீங்க? நான் வளரணும், இன்னும் அப்புவாவே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு நின்னுடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எல்லாம் நீங்க பக்காவா பண்ணீங்க சார். அங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா ஏங்க அவர் மட்டும் தனியா வேற
வாங்க. சார் வாங்க சார். சார் இப்போ வந்து உங்கள்ட்ட வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்போம் சார். இப்படி வாங்க சார். சார் வந்து ரொம்ப அளவோட தான் பேசுவார். பொல்லாதவன், ஆடுகளம் அண்ட் 3. பரட்டை என்கிற அழகு சுந்தரம். நீங்க 4 தனுஷ் பார்த்துக்கிறீங்க. அண்ட் 3ல எந்த மாதிரி தனுஷ் எங்களுக்கு சொல்லுங்க. அவர் கேட்டா வந்து இதே மாதிரி தனுஷ் தான் அப்படின்னு போயிட்டாரு. யோசிச்சு லெட்டர் போடுறீங்களா சார்? இல்ல நீங்க ஏதோ எது கேட்டாலும் இல்ல, நாங்க என்னமோ 10,000 ரூபாய் கடன் கேட்ட மாதிரியே பாக்குறீங்க. ரொம்ப திங்க் பண்றீங்க சார். ஆனா நீங்க இது வரைக்கும் ஷார்ட் கூட அவ்வளவு திங்க் பண்ணி நான் பார்த்தது இல்ல சார். அதெல்லாம் நேச்சுரலா வரும்பா சார். ஆமா, ஏன்னா அது அவருடைய தொழிலுங்கனால நம்ம கேள்வி கேட்டா நம்ம அவர் பேசாரு. நம்மளே பேசிக்கிட்டே எப்படி பேசுவாரு? தனுஷா தான் காமிச்சு. இல்ல கை கொடுங்க சார். இனிமே உங்களை எதனா கேள்வி கேட்டேன்னு வைங்க சார், இந்த ஸ்பீக்கர் தூக்கி மண்டையிலே அடிங்க சார். என்ன ஓடிடும். இருக்கட்டும், ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாடல். ஓகே தனுஷ் சார், அடுத்த பாட்டுக்கு போலாம். அதான் சொல்லுவோம். அதான் பேசினே இருக்காதீங்க. ஆனா அந்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பெர்மிஷனோட, டைரக்டர் மேம் உங்க பெர்மிஷனோட நாங்க எல்லாருமே தியேட்டர்ல பார்த்த டீசரை இங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமாவா இல்லையா? பார்க்கலாமா? இதோ உங்களுக்காக 3 படத்தினுடைய டீசர். 24815036 நோட் பண்ணலையா? இந்த மாதிரி விஷயம்லாம் தானாவே பதிஞ்சிரும். பைத்தியமாடா? மாமா நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ.